வணக்கம் மை வி3 ஆட்ஸ் உறவுகளே. இப்போ நம்ம நிறுவனத்தின் மீது பொய்யான வழக்குகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் அசோக் ஸ்ரீநிதி மற்றும் அதற்கு உறுதுணையாக செயல்படும் யூடியூப் சேனல் கௌதம் மணி. ஸோ இவங்க மீது நம்ம நிறுவனத்தை பற்றி தவறான வழக்குகளை மேலும் மேலும் தொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் தவறான செய்திகளை மக்களிடத்தில் பரப்பி அவங்கள தற்கொலைக்கு தூண்டுதல் காரணமாகவும் இன்றைக்கி விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸில் நான் மனு கொடுத்துட்டு வந்துட்டேன். இது நான் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள், அதுபோல் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பல நபர்களும் அசோக் ஸ்ரீநிதிக்கு எதிராக தங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை உள்ளபடி எழுதி எல்லாரும் தனித்தனியாக கலெக்டரேட் ஆஃபீஸில் போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத நாம் முழுசாக நம்புவோம். மேலும் இந்த முறை மனு கொடுக்க தவறியவர்கள் வரும் வாரங்களில் அவங்க கலெக்டரேட் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்களும் மனு கொடுக்க போகலாம். இது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம்தான், யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. சரிங்களா? நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்துட்டான் அப்படின்னா நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு இன்றைக்கி வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது ஒரு நபர் தொடர்ந்து பொய்யான வழக்குகளை போட்டுட்டு வந்தார் அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா விடக்கூடாது. இவங்கெல்லாம் சமூகத்துக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிருமி மாதிரி. இந்த மாதிரி நபர்கள் இருந்தாலே அந்த சமூகம் விளங்காது. சரியா? அப்படிப்பட்ட நபரை பற்றி நாம் அரசாங்கத்துக்கு இமிடியேட்டாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இருந்தே மனுக்களை கொடுங்க, தனித்தனியாக கொடுங்க. இதற்கு அரசாங்கம் நமக்கு நல்ல பதிலளிக்கும். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.